Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஒரு வாரம் லாக்டவுன், இதுக்கப்புறம் எங்கேயும் கடைலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்குமே கொஞ்சம் திங்ஸ் தேவைப்பட்டுச்சு. நிறைய திங்ஸ் காலியாக போயிடுச்சு. அதனால் நேற்று தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து இந்த திங்ஸ்லாம் வச்சு நிறைய கிராஃப்ட் இனிமேல் நம்ம பண்ண போகிறோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால டெய்லியும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நான் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பிளைன் ஃபோம் ஷீட், அதோட பண்டல். அதில் 10 பீசஸ் இருக்கும், 17 ரூபி. அதுக்கப்புறம் இப்போ கிளிட்டர் ஃபோம் ஷீட் பார்க்க போகிறோம். இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயும் அதே தான் 10 பீசஸ் இருக்கும். பட் இதோட கலர் எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் இருந்துச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கினதுலாம் இந்த மாதிரி கலருக்கு அமையாது. பட் இந்த தடவை வாங்கினது நல்லா இருந்துச்சு. கலர் எல்லாமே 10 கலர்ஸ் இருந்துச்சு. 10 கலர்ஸுமே நல்ல நல்ல கலர்ஸாக இருந்துச்சு. ஓகே, அது கிளிட்டர் ஃபோம் ஷீட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலோகிராஃபிக் கார்டுன்னு சொல்லிட்டு இது நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. பட் அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. இதில் 10 ஷீட்ஸ் இருக்கும். 250 GSM அப்படின்னு போட்டு. ஷீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 65 ரூபி. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு கோல்டன் கலரில் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டிருக்கு. பட் இது ஸ்டிக்கர் டைப் கிடையாது. சும்மா நார்மலாக நம்ம ஃபெவிகால் ஆர் க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி ஷீட் மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. மொத்தம் 10 ஷீட்ஸு. 10மே வேறு வேறு கலர்ஸில் வேறு வேறு டிசைன்ஸில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது நம்ம ரீயூஸ் ஐடியா பண்ணுவோம் இல்லையா, அந்த கிராஃப்ட்டுக்குலாம் இது ரொம்பவே யூஸ் பண்ணலாம். ஒட்டும் போது ரொம்ப அழகாக இருக்கும். எதுக்கு வேணால் நம்ம கிராஃப்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஷீட் எதுக்கெலாம் தேவைப்படுமோ அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 10 கலர்ஸுமே ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மாடலில் ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, இதுவுமே நம்ம வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல நல்ல கிராஃப்ட், இனிமேல் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டுக்கு எனக்கு நேம் சரியாக தெரியல. இது ஸ்டிக்கர் டைப் தான். பட் இது ஸ்டிக்கர் மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதுவுமே ரேட் 60 ஆர் 65க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரே ஷீட்ஸ் தான். இது சில்வர் கலரில் லைட்டாக அந்த ஃப்ளவரோட டெக்ஸ்சர் போட்ட மாதிரி இருக்குது. இது ஸ்டிக்கர் டைப் அப்படிங்கிறனால அழகாக ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம எதுலையாச்சும் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டிக்கலாம். கார்ட்போர்டு அந்த மாதிரி நிறைய இதில் ஒட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தும் அதே மாதிரி தான் ஸ்டிக்கர் டைப்பில் இருக்கிற ஷீட்ஸ் தான் இதுவும். இந்த ஷீட்ஸ்க்குமே அதே மாதிரி ரேட் தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஷீட்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா அதே 16 தான். அதனால நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டல. அதே மாதிரி தான் 10 ஷீட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஓகேவா, இது பிங்க் கலரில் சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப் இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஷீட் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக லைன்ஸ் போட்டிருந்தது. நிறைய கலர், மல்டிபிள் கலரில் சேர்த்து இருந்தது இந்த ஷீட்டு. இதுவுமே ஸ்டிக்கர் டைப் கிடையாது. இதில் நம்ம ஏதாச்சும் ஃபெவிகால் ஒரு க்ளூ போட்டு தான் ஒட்டிக்கணும். இந்த ஸ்டிக்கர் டைப்ஸ் நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய வாங்கினது கிடையாது. ஒரே ஒரு பீஸ் தான் போன தடவை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால இந்த தடவை நிறைய இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி, அதாவது கார்ட்போர்டு அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய நம்ம ரீயூஸ் ஐடியாலாம் பார்த்தோன்னா அதில் ஒட்டுறதுக்காக. ஓகே, அடுத்து ஸ்டோன்ஸு. இந்த மாதிரி லேயராக இருக்கிற ஸ்டோன் நம்மளுக்கு நிறைய கிராஃப்ட்டுக்கு வால் இங்க்லாம் யூஸ் ஆகும். பட் தனியாக இல்லை, இந்த மாதிரி ஒரு அட்டையாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு அட்டை வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நான் நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது சில்வர் கலரில் தான் அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும். ஒயிட் ஆர் சில்வர்னு சொல்லலாம் இந்த கலர். அதுக்கப்புறம் அதுலேயே க்ரீன் கலர் ஒன்று வாங்கினேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது, சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு. இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 ரூபாய்க்கு மேலே தான். 30 ரூபா, ஆமாம், அந்தளவு தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் அதே சில்வர் கலரில் ரோஸ் மாதிரி, இது மாடல் எல்லாமே அப்படியே ரோஸ் மாதிரி இருக்கும். தனித்தனியாகவும் நம்ம ஒட்டிக்கலாம், அப்படியே லேயராகவும் இருக்கும். லேயராகவும் எடுத்து ஒட்டிக்கலாம். அடுத்து ஸ்டார் ஷேப்பில், இது ரேட் கம்மி தான். இது 20 ரூபி தான் இந்த ஸ்டாரு. பட் நிறைய ஸ்டார்ஸ் இருந்துச்சு, நிறைய டிசைன்ஸ் கிடையாது, நிறைய சைஸ் இருந்துச்சு. சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு நிறைய சைஸில் அந்த ஸ்டார்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்டிக்கரோட ரேட் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. 45 ரூபாய்க்கு மேலே இந்த ஸ்டிக்கர் வந்தது. ஏன்னா அந்தளவு குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஒவ்வொரு ஃப்ளவருமே ஒவ்வொரு மாடலில் நல்லா இருந்தது. அதனால் அது ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இமோஜி போட்ட ஸ்டிக்கர்ஸ். இது எல்லாமே இமோஜி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு இமோஜி போட்ட மாதிரி அது எதுக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேப். இந்த டேப் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. இது துணிக்கு ஓட்டுற டேப்பாக என்னென்னு சரியாக தெரியல எனக்கு. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நம்ம கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டேப் மாடல் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த டேப்பு தனியாக எடுத்து அதையும் ஸ்டிக்கராக பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருந்தது. எல்லா டேப்பும் ஒரு 10 பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட ரேட்டுமே ஜாஸ்தி தான். 150க்கு மேலே அந்த டேப்போட ரோல் மட்டும். ஓகேவா,
அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட்போர்டு கொட்டுவோம்ல ப்ரௌன் டேப் அதுக்கப்புறம் அதே சைஸில் செல்லோ டேப் அது ரெண்டுமே காலி ஆகிடுச்சு. போன தடவை கிவ்அவே வின்னர்ஸ்க்கு கிஃப்ட் பேக் பண்ணல அப்போவே காலி ஆகிடுச்சு. அதனால் அது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப்புமே நிறைய வால் ஹேங்கிங் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு காலி ஆகிடுச்சு. அதனால் டபுள் சைட் டேப் பெருசு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து 25 rupeesக்கு மேலே தான் அந்த டபுள் சைட் டேப். ஏன்னா பெருசாக இருக்கும், ரோல் வந்து பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளன் த்ரெட்டு. இதில் வந்து எனக்கு பிடிச்ச கலர்ஸ் இருந்துச்சு. இந்த 6 கலர்ஸ்லேயுமே நல்லா பிடிச்ச மாதிரி நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த இது வாங்கினேன். உள்ளன் த்ரெட்டில் வந்து நிறைய பேர் கிராஃப்ட் பண்ண சொல்கிறீங்க. நான் கண்டிப்பாக இனிமேல் உள்ளன் த்ரெட்லேயும் கிராஃப்ட் போடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு. இது வந்து 9 meters இருக்கும். இதில் இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம்ல அது கொஞ்சம் தான், அந்த ரோல் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால் சீக்கிரமே காலியாகிடுச்சு. அதனால் இது வந்து கொஞ்சம் நிறையவே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு நிறைய இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபாயில் ஷீட் யூஸ் ஆகும். அதனால இது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் க்ரீன் டேப். இது வந்து ஒயர் மாதிரி வச்சுலாம் நம்ம கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒயருக்கு மேலே அந்த க்ரீன் டேப் போட்டுட்டோம்னா அந்த ஒயர் அவ்வளோ தெரியாது. அண்ட் பஞ்சிங் மிஷின் ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் வந்து 75க்கு மேலே இருந்துச்சு. ரவுண்ட் ஷேப் பஞ்சிங் மிஷின். ஓகேவா? கொஞ்சம் பெருசு தான் சைஸ். இது ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறது ரெண்டுமே சின்னது. பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேப்பரில். அதனால பஞ்சிங் மிஷின் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். பஞ்சிங் மிஷின் ஹோம்மேடாக கூட ரெடி பண்ணுறது போட்டிருக்கோம். பட் அது வந்து பேப்பர் மட்டும் தான் கட் பண்ண முடியும். பட் இந்த பஞ்சிங் மிஷினில் கொஞ்சம் அட்டை ஃபோம் ஷீட்லாம் பண்ணிக்கலாம். அதனால இது வாங்கிட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டல்ஸ் தான். இது வந்து 12 ஷேட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. பட் இதை வச்சு ஆர்ட் பண்ணுங்கக்கான நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. அதனால இந்த தடவை வாங்கிட்டு வந்து ஆயில் பேஸ்டல்ஸை வச்சு நான் ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு ஆர்ட் ஷீட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து எப்படின்னா கேன்வாஸ் போர்டுக்கு பதிலாக நம்ம இந்த ஷீட்டில் வந்து ஆர்ட் பண்ணலாம். இந்த ஷீட்ஸ் வந்து நிறைய ட்ராயிங்லாம் பண்ணுவாங்கள்ல அவங்க யூஸ் பண்ணுறது தான். இது வந்து 300 GM அப்படின்னு போட்டிருக்கு. 140 ஐபி ஷீட்ஸ்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரியல. பட் இதை பற்றி கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஆர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து பென்சில் ட்ராயிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்போவுமே பேப்பரில் பண்ணுவோம் ஆர் வந்து கார்ட்போர்டில் பண்ணுவோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த ஷீட்டில் பண்ணலாம். நீங்கள் இந்த ஷீட் இல்லைனா கவலைப்பட வேணாம், நீங்கள் கார்ட்போர்ட்லேயே நார்மலாக பண்ணலாம். பட் வந்து நம்ம ஆர்ட் மாதிரி இதில் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். கேன்வாஸ் போர்டு தனித்தனியாக வாங்க தேவையில்ல. அதுக்கு பதிலாக இந்த ஷீட்டில் வாங்குறது நம்மளுக்கு கொஞ்சம் காசுமே மிச்சம் தான். அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 180 கரெக்ட். ஆமாம் 180 ரூபாய்க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி A4 சைஸில் வந்து அதே ஷீட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட் வந்து 90 ரூபாய். நான் கையில் வச்சுருக்கேன்ல அது. இதில் வந்து 25 ஷீட்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி ஷீட்ஸ் தான். அதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் நிறைய ஆர்ட் பண்ணலாம் A4 சைஸில் இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் டைப்பில் இருக்கிற ஷீட். இது வந்து நம்ம கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ரோலு. அதுக்கப்புறம் ஆயில் ஷீட்டில் பிங்க் கலர் ஷீட் வந்து ஒரு ரோல் வாங்கியிருக்கேன். இது எதுக்காச்சும் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இது வந்து ஃபுல்லாக 10 ஷீட்ஸ் இருக்கும். அதனால் அதுவும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கில் ஒரு 10 பீசஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரியே சின்ன ஹார்ட் க்ளூ ஸ்டிக்ஸில் கலர் ஸ்டிக்ஸ். இதில் வந்து ஒரு 5 கலர்ஸ் கிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரி கலர் ஸ்டிக்ஸ் இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது. நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கலர் ஸ்டிக்ஸில் பெரிய ஹார்ட் க்ளூக்குமே ஒரு பேக்கெட் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி சின்ன பேக்கெட்ஸில் கிளிட்டர்ஸ் டைப்பில் இருந்துச்சு. கலர் தான் பட் கிளிட்டர் இருந்தது அதில். அதே மாதிரி அதுலேயும் பெருசில் ஒன்று சின்னதில் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை நம்ம வந்து ஹார்ட் க்ளூவில் போட்டு எப்படி மெல்ட் ஆகுது எப்படி இது வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக போடுறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட்லாம் வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து டோம்ஸில் வந்துட்டு ஸ்கெட்ச் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்கெட்ச். ஓகே 12 கலர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் வந்து கேம்லின் கம்பெனி. இதில் வந்து 24 கலர்ஸ் இருக்கும். இது சின்னது தான், சைஸ் என்னமோ சின்னது தான். பட் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? இதோட ரேட் வந்து 25 என்னன்னு தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை. பட் 12 ரூபி க்ரையான்ஸ் கிடையாது, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரஷஸ். இது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் இருக்கும். இதில் மொத்தம் வந்து சின்னது பெருசு அதை விட சின்னது இந்த மாதிரி 3 டைப்பில் இருக்கும். மூணுமே சேர்த்து நம்மளுக்கு வந்து 25 ரூபியா இல்லை அதுக்கும் ஜாஸ்தியாக என்னன்னு தெரியல. பட் 25 ரூபின்னு தான் போட்டிருக்கேன். எனக்கு சரியாக ரேட் ஞாபகம் இல்லை. அது வந்து நம்ம ஆர்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளியர் க்ளூ ஒன்று. இது வரைக்கும் நம்மக்கிட்ட கிளியர் க்ளூவே இல்லை, ஒயிட் கலரில் க்ளூ இல்லை. அதனால அது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டர். இது வந்து 15 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு எல்லோ கலர் கட்டர் இருக்குது. அது வந்து உடஞ்சிருச்சு, நுனியில் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் அது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர். இந்த டிஷ்யூ பேப்பர் ரொம்ப குவாலிட்டி கம்மியான டிஷ்யூ பேப்பர் தான். ரேட்டுமே கம்மி தான். இது வந்து ஒரு பேக்கெட் பண்டல் அப்படியே வந்து 20 ரூபீஸ் தான். டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே வச்சு ஒன்று மேக் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் சீக்கிரமே. அடுத்து ஒரு பென்சில் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து அக்ரிலிக் கலர்ஸில் எல்லோ கலர் மட்டும் காலி ஆகிடுச்சு. அதனால் எல்லோ கலர் சின்ன பெயிண்ட் பாட்டில் ஒன்று வாங்கினேன். அதே மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய பாட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஆல்ரெடி, அதுவுமே வந்து காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால ஒரு பெயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் சார்ட் பேப்பர்ஸ் நம்மகிட்ட சுத்தமாக இல்லை. ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ண சொல்கிறீங்க, கார்டு மாதிரி பண்ண சொல்கிறீங்க, பட் சார்ட் பேப்பரே இல்லை. அதனால் 5 கலர்ஸ் சார்ட் பேப்பர்ஸில் எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். பிளாக்கு, ஒயிட்டு, இந்த மாதிரி 5 கலர்ஸில் 5 பேப்பர்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டன் மெட்டாலிக் கலர், ஓகே, அதுவுமே காலி ஆகிடுச்சு. அதனால 2 மெட்டாலிக் கலர் பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்தது எல்லாமே கிராஃப்ட் திங்ஸ். அடுத்து பார்க்க போகிறது உங்கள் எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட்டான ஒன்று தான். இப்போ நான் கவர் எடுத்து வச்சேனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லைம் தான். ஸ்லைம் ரிவ்யூ போட சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் ஸ்லைம் ரிவ்யூ போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எப்படியும் வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து ஸ்லைம் ரிவ்யூ போடுங்கக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காகவே நான் வந்து இந்த ஸ்லைம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரிய பாட்டில்ஸ் வந்து கிடைக்கல, கொஞ்சம் சின்னதாக தான் கிடச்சிச்சு. ஒரு 2 பாட்டில் மட்டும்தான் பெரிய பாட்டில் கிடச்சிச்சு. அதனால் நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும், சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு. பட் பெருசு வந்து 2 தான் இருக்குது. பட் சின்னது மட்டும் ஒவ்வொரு டைப்பில் இருந்துச்சு. ஜல்லி ஸ்லைமு, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கிற ஸ்லைமு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ரிவ்யூவாக கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய ஸ்லைம் சேர்த்து நான் வந்து வீடியோ உங்களுக்கு போடுறேன். நீங்கள் எல்லோரும் கேட்டிங்க அப்படின்னால ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோவில் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஃபேவரட்டான கைனெட்டிக் சாண்டு தான். இந்த சாண்டை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்லணும் அப்படின்னா ஸ்லைம் மாதிரியும் இருக்காது, அதே மாதிரி க்ளே மாதிரியும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணோன்னா அது கொஞ்சம் சாண்டு, மண் மாதிரி நம்ம கையில் வச்சுருந்தா எப்படி உதிரி மாதிரி கொட்டிடுமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த சாண்டை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி நிறைய குட்டீஸ் எங்கிட்ட வந்து சாண்ட் ரிவ்யூ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு பக்கெட் அப்படியே வந்து 160 ரூபி. நான் காமிச்சல இப்போ கீழே ரேட்டு அதுதான். இப்போ இதே மாதிரி ஒரு சின்ன சாண்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவுமே குட்டியாக ஒரு பக்கெட் மாதிரி தான் போட்டிருந்துச்சு. இது வந்து பிங்க் கலர், அதுக்குள்ளே வந்து சின்ன மோல்டுமே இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபி. நீங்கள் எல்லாருமே கேட்டிங்க அப்படிங்கிறனால ரிவ்யூ போடுறதுக்காகவே நான் இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இதை தான் ரிவ்யூ பண்ணி காமிப்பேன். அதே மாதிரி நிறைய கிராஃப்ட்டும் நம்ம பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? அதனால ரெகுலராக வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த கைனெட்டிக் சாண்டையும் நான் சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்த எல்லா திங்ஸையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். நம்மகிட்ட திங்ஸ் நிறைய காலி ஆகிடுச்சு, ஸ்லைம்லாம் இல்லை அப்படிங்கிறனால தான் நேற்று ஒரு நாள் மட்டும் தான் கடை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் வந்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும். நிறைய பேர் நெக்ஸ்ட் கிவ்அவே எப்போன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிவ்அவே நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் கிவ்அவேல நான் நிறைய வின்னர்ஸை சூஸ் பண்ணி எல்லாருக்குமே சூப்பரான கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணுவேன். அதனால நெக்ஸ்ட் கிவ்அவேல கண்டிப்பாக எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. இப்போ நான் நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் திங்ஸ் வந்து கிவ்அவே வின்னர்ஸ்க்கு கொடுப்பேன். ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.